இலக்கணம் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈறுகெட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக வர இது வந்து அந்த எழுத்து ஒரு எழுத்து மறைஞ்சு அடுத்த லெட்டர் வந்துருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது இந்த ஓடா குதிரை அப்படின்னு இருக்கா, இதை வந்து ஃபுல்லுசா ஓடாத குதிரை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே அந்த ஓடாத அந்த இது வந்து மறைஞ்சு ஓடா குதிரை அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஓடாதங்கிறதுல வந்து அந்த இது வந்து மறைஞ்சிருக்கு. இதை தான் வந்து ஈறுகெட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை எடுத்துக்காட்டு வந்து நசையி, வளையி. லாஸ்ட்டில் வந்து நசையி, வளையி இந்த மாதிரி முடிஞ்சிருந்துச்சுன்னா வந்து அது சொல்லிசை அளபடை தான். கண்டிப்பாக அது வந்து சொல்லிசை அளபடையாக தான் இருக்கும். அடுத்து வந்து இனிசை அளபடை. இதையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொடுப்பது எடுப்பது லாஸ்ட்டில் வந்து அப்படின்னு முடிச்சிருந்துச்சுன்னா வந்து அது இன்னிசை அளபடை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து செயலிசை அளபடை. இதை எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒழிச்சிருக்கும். அதாவது கடா, கடா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து செயலிசை அளபடை.